எபிசோட் 67ல பார்த்தீங்கன்னா, நம்ம பத்மா ரிலேட்டடா தாங்க நெறைய விஷயங்கள் திரும்பவும் நடக்குது. எல்லாருமே வந்து பத்மாவ நெனச்சு ரொம்பவே வந்து கன்ஃப்யூஸ்டா இருக்கிறாங்க. அதாவது ஒருவேள நம்ம பேசியிருக்கணுமோ, ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்களோ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே அவங்க சைடு எடுத்துட்டு அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் அப்பதான் நம்ம மாதையன் வேகமா ஓடி வந்து, "பத்மா என்ன வேல பண்ணியிருக்கா தெரியுமா? நம்மளலாம் முட்டாளாக்கியிருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர் அகாடமில போயிட்டு அவ ஜாயின் பண்ணிட்டாளாம் அப்படின்ற மாரி மாதையன் சொல்றாரு. ஸோ அத கேட்டோனே நம்ம லாராவும் சரி, அங்க இருக்கவங்கலாம், "ஓ! அப்ப இவங்க பண்ணது அவ்வளவுமே ட்ராமாவா? இதெல்லாமே வந்து ஃபுல்லா ஆல்ரெடி பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. அதானே அவங்க மாஸ்டர் மைண்ட் பத்மா தானே. ஸோ மாஸ்டர் பிளான் பண்ணாம எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனா இப்பவும் பார்த்தீங்கன்னா, நம்ம தியோ மட்டும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு பிளான்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க வந்து நம்ம மேல இருக்க கோவத்துல தான் இங்கேருந்து போயிட்டு அங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லுவாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரீஷுங்க ஆல்ரெடி அவர் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாரு. இந்த மாரி ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு. அதுவும் மாதையன் வேற வந்து கிரீஷ பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டு போயிருப்பார் இல்லையா? ஸோ அதுக்கு ஏதாவது நான் ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இவரு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கேத்த மாரி நம்ம பத்மா அங்க போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ பத்மா கிட்ட போயிட்டு மாதையன் என்ன மாரி பிளேயர் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பத்மா லூசு வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம, ஒரு பர்ட்டிகுலர் பிளேயர பத்தி கேட்குறாங்களேன்னுலாம் யோசிக்காம, எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. அதாவது அவர் பர்சனலி வந்து நெறைய பிரச்சனை இருக்கு. அவங்க அப்பாவ பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனா அம்மாவ பத்தி தெரியாதுன்னு சொல்லி, அவங்க அம்மாவ பத்தின கதை அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொண்டு போய் நம்ம கிரீஷ்ட சொல்லி வைக்கிறாங்க. அண்ட் நம்ம கிரீஷும் பார்த்தீங்கன்னா வந்து பத்மாவ அப்படியே பயங்கரமா ட்ரீட் பண்ற மாதிரி, இது நம்ம அகாடமி, இது நம்ம டீம்ன்ற மாரிலாம் போட்டு அவங்கள வந்து பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா இங்க அதாவது இந்த அகாடமில இருந்த வரைக்கும் அவங்க வந்து எல்லாருமே கார்னர் பண்றாங்கன்ற மாரி ஒரு வெறுப்புல வெளிய போயிருக்கிறாங்கன்றப்போ, அங்க இருக்கவங்கலாம் இவங்கள ட்ரீட் பண்ற விதத்துல 100% இவங்க விழுந்துற போறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பட் இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பத்மாக்கு அங்க இருக்க ஒரு பிளேயர பத்தியுமே அவங்க என்ன மாரி பிளேயர், அவங்களோட மூவ்ஸ் எல்லாமே வந்து அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ அது அவ்வளத்தையுமே வந்து இங்க சொன்னாங்க அப்படின்னா, அந்த டீமுக்கு அகைன்ஸ்டா விளையாடுறப்போ அது பயங்கர பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கும் ஆங்கர் அகாடமிக்கு. இது போக பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கன் அண்ட் துளசிங்க. அதாவது ரங்கன் வந்து நேரா துளசிக்கு கால் பண்ணி பார்ப்பாரு. ஆனா அந்த சைடு நம்ம துளசி வந்து எடுத்துட்டு என்ன பேசுறதுன்னே தெரியாம அது ஒரு மாரி ஒரு ஆக்வர்டான ஒரு சைலன்ஸ் மாரி ஆயிரும். அண்ட் அப்பவும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கன் வந்து, "இல்ல நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்க தான் கால் பண்ணேன் அப்படின்றாரு. இவங்களும் வெறும் ஹ்ம்ன்ற மாரி ஒரு பதில ஒண்ணு சொல்லிட்டு, "ஓகே குட் நைட்" அப்படின்ற மாரி அந்த கால கட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த கான்வர்சேஷனே பார்க்குறப்போ வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ச்சே! யாராவது ஒருத்தர் பேசுங்களேன்டா அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கன் வந்து அந்த துரை கிட்ட இருந்து அந்த ஃபண்ட்லாம் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அது ரிலேட்டடா எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்காக அவர் போறாரு. அங்க போய் பார்த்தீங்கன்னா வந்து பல்கா வாங்கணும், ஓனர்ட்ட பேசணும் அப்படின்னு போய் பார்த்தா, கடைசியில அந்த இருக்கிற அந்த ஓனர் வந்து இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதாவது தரணி அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க ஒண்ணா அந்த அகாடமில தான் வந்து வொர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அவங்க 2 பேருக்குமே பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். அந்த ஃபிளாஷ்பேக்ல வந்து அவங்க காட்டியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பட் அதையும் மீறி அந்த தரணி வந்து அவ்ளோ நல்லா பேசுறாரு இவர்ட்ட அப்படிங்கிறது வந்து இவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸா இருக்கு. "என் மேல கோவம்லாம் இல்லையா?" அப்படின்னு கேட்கிறப்போ, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா. எப்பவுமே லைஃப் ஹேஸ் அதர் பிளான்ஸ். நம்ம அத தெரியாம தான் ஓவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ எனக்கெல்லாம் எந்த கோவமும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலா அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ இந்த ஹாப்பினஸ வந்து யார்ட்டயோ ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனால நம்ம ரங்கன் நேரா துளசிக்கு கால் பண்ணி, இந்த எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி, "நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இத யார்ட்டயோ சொல்லி ஆகணும்னு தோணுச்சு. அதனால தான் உனக்கு கால் பண்ணேன்." அப்படிங்கிற மாரி அவர் சொன்னது நல்லா இருந்ததுங்க. பட் இதுல ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னா, அந்த கால கட் பண்ணிட்டு இப்படி நிமிர்ந்து பார்ப்பாங்க. அங்க நம்ம துளசியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து அங்க நின்னுட்டு இருக்காரு. அவரு இன்னும் கம்ப்ளீட்டா எக்ஸ் ஆகல. ஏன் அப்படின்னா, டிவோர்ஸ் வந்துமே கம்ப்ளீட்டா முடிச்சு, பேப்பர்ஸ் வந்து கைக்கு வரல. அவரு அங்க இருந்து அப்படியே வந்து அந்த ஒரு பேசினதெல்லாம் வந்து பயங்கரமா இருந்தது. "நீ ஃபோட்டோலாம் சர்க்குலேட் ஆயிருந்தது பார்த்தேன். நீ மூவ் ஆன் ஆனது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஐ அம் வெரி ஹாப்பி ஃபார் யூ" அப்படின்லாம் பேசிட்டு, டிவோர்ஸ் பேப்பர் கைக்கு கூட வரலல. என்ன பண்றது? நம்ம கையில எதுவும் இல்லையே. கோர்ட் தான் டிசைட் பண்ணும். சோ சேட் அப்படிங்கிற மாரி அவரு பேசிட்டு போனதெல்லாம் நல்லாவே தெரியுது. இவரு ஒரு பயங்கரமான ஒரு கன்னிங்கான ஒரு ஆட்டிட்யூடோட இருக்கிறாரு. அண்ட் இவர் டிவோர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் குடுக்க மாட்டாரா? இல்ல என்ன பிளான்ல இருக்காருன்னு தெரியல. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை பண்ண போறாரு அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியுது. ஸோ இத தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேட் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க இல்லையா? ட்ரிபிள் டேட்டு. ஸோ அதுக்கு வந்து நம்ம நாளைக்கு காலையில வந்து 6 மணி ஒரு இடத்துக்கு போறோம்ன்றாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம மணி இருக்காரு தெரியுமா? அவருக்காக தான் இவ்ளோ பிளானுமே. எது சண்டே அதுவுமா 6 மணிக்கா? நீங்க ஒரு 9 மணிக்கா வச்சீங்கன்னா நான் வரேன் அப்படிங்கிற மாரி அவரு சொல்லுவாரு. "டேய் உனக்காக தான்டா டேட் அரேஞ்ச் பண்ணுவோம். சரி நீ வரலன்னா விடு தங்கம்க்கு வேற யாராவது கூட்டு போயிடுறோம்." அப்படிங்கிற மாரி. ஸோ ஒரு மாரி ஃபன்னா வந்து அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த டேட்டுக்கு வந்து மார்னிங் ரெடி ஆகி போறப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கம் வந்து மணிக்கிட்ட போயிட்டு, "உனக்கு பிடிக்கும் தான் இந்த ட்ரெஸ்ஸ போட்டேன். நீ தானே வந்து நம்ம முன்ன படிக்கிறப்போ சொல்லியிருக்க, இந்த மாரி நான் ஸ்கர்ட் போட்டா உனக்கு பிடிக்கும்னு." அப்படின்னு அவங்க சொல்றது. "ஓ! அதெல்லாம் நீ ஞாபகம் வச்சிருக்கியா?" அப்படின்னு நம்ம மணி ஷாக் ஆவாரு. ஆனா அவரு வந்து ஐ திங்க் லிட்டில் ஹார்ட்ஸ்ன்னு நெனைக்கிறேங்க. ஏதோ ஒரு பாக்கெட் எடுத்து, "இந்தா உன்னோட ஃபேவரைட்" அப்படின்னு குடுத்துட்டு இருப்பாரு. ஸோ அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத தூரத்துல நம்ம மாதையன் பார்த்துட்டு, "4ஆம் கிளாஸ் ஸ்கூல் பசங்க மாரி இல்ல இவங்க பண்றத பார்த்தா" அப்படின்ற மாரி அவரு ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ எபிசோட் 67ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ இவங்களோட டேட்டு எல்லாமே வந்து எபிசோட் 68ல தான் வந்து காட்டியிருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் நான் ரிவ்யூ பண்ணி தனியா வீடியோ போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.